ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5 எக்கனாமிக்லேருந்து இந்திய பொருளாதாரத்துலேருந்து இந்திய ரிசர்வ் வங்கிகள் மற்றும் வங்கிகள்லேருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம எக்கனாமிக் மட்டும் கிடையாது, ஜியாகிரஃபி அது இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் கேட்ட எல்லா டாப்பிக்குமே வந்து நியூ சிலபஸ் வைஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து டீட்டெயில் ஃபுல்லாக நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டை ரைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு டாபிக் வைஸாக. சரிங்களா? ஸோ தமிழில் வந்து டெய்லியும் வந்து 50 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். என்னென்ன பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன இப்போது டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். வெறும் 400 ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் காம்போ செட் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரமுள்ள வங்கி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வங்கிகள் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமனாக வந்து பார்க்கும்போது ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். பார்த்துக்குங்க. அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று வீதத்தை அறிவிக்கும் அதிகாரமுள்ள வங்கி வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வங்கிப்பா? ஆன்சர் இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக எல்லா செலவாணி மாற்று விதத்தை வந்து அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி. இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இடையில வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்குது. கரெக்டாக டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ரெண்டாவது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு எது? அதாவது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் நேஷனலைஸ் ஆனது எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. ஆர்பிஐ வந்து நேஷனலைஸ் ஆனது வந்து எந்த வருஷம்? தேசியமயமாக்கப்பட்ட வந்து எந்த வருஷம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1 ஜனவரி 1949. 1 ஜனவரி 1949 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியானது மட்டும்தான். ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிகமான கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? பெரிய வங்கிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலேருந்து அதிகமாக சரிங்களா கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கிறங்காட்டி பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ மீட்டெடுக்கப்படுமா? முடியாதில்ல. ஸோ இது வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள். வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை அதிகப்படுத்தும், உயர்த்தும். கரெக்டு தானே? வங்கி இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா வங்கித்துறையோட செயல்திறன் வந்து இன்க்ரீஸ் பண்ண, அதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண, உயர்த்தும்னு சொல்கிறோம். இது வந்து சரி. சரிங்களா? ஸோ வங்கி இணைப்பு பற்றின கூற்றுக்களில் சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ சரி எது? ஆப்ஷன் பி மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். ஜனவரி 2019 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியது. கீழ்கண்ட எவ்வங்கி இந்த ஒருங்கிணைப்பில் வந்து இடம் பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து 3 வங்கிகள் வந்து இணைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. 2019 ஜனவரியில் வந்து 3 வங்கிகளை வந்து ஒருங்கிணைக்க இந்திய அரசு வந்து அனுமதி வழங்கியது. அந்த 3 வங்கி இல்லாமல் இன்னொரு வங்கி இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ முதல்ல எந்த 3 வங்கி இணைச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம். தேனா வங்கி, விஜயா வங்கி, பரோடா வங்கி. சரிங்களா? ஸோ இந்த 3ஐயும் வந்து இணைச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து இடம் பெறாத வங்கி எது அப்படின்னா லக்ஷ்மி விலாஸ் வங்கி. ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. சரிங்களா? இடம் பெறவில்லை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் அதாவது ஆர்பிஐயோட அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய் விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை வந்து செயல்படுத்த காரணமாக அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் அமெரிக்க டாலர் இந்தியா ரூபாய் ரெண்டுமே வந்து விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை வந்து செயல்படுத்த காரணமாக அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், எது வந்து காரணமாக இருந்ததுன்னா COVID-19 பெருந்தொற்றால் உலகளவில் நிதி சந்தைகள் சந்தித்து வரும் விற்பனை தொடர்பான தீவிர அழுத்தத்தினால வந்து பார்த்திங்கன்னா விற்கும் வாங்கும் அந்த பரிமாற்றம் வந்து நடைபெற்றது. சரிதானே? சரிதான். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவாக இருந்தது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வந்து சரிவாக இருந்ததும் ஒரு காரணம்தான். அடுத்து, வளர்ந்து வரும் சந்தைகளின் நாணய மதிப்பு மேல் நோக்கிய அழுத்தத்தை
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வளர்ந்து வர அந்த சந்தைகளோட நாணய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அழுத்தத்தை சந்திப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. கரெக்டாக? அப்போ எது 2 வந்து பரிமாற்றத்துக்கு காரணமாக இருந்தது அப்படின்னா ஏ மற்றும் பி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஏ மற்றும் பி தான் வந்து அந்த பரிமாற்றத்தை செயல்படுத்த காரணமாக இருந்தது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வங்கி கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான். இந்திய ரிசர்வ் வங்கி. ஆப்ஷன் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நிதி நிறுவனங்களின் கீழ் வருவன எவை? வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நிதி நிறுவனங்களின் கீழ் வருவது எது அப்படின்னா ஐஎஃப்சிஐ, ஐசிஐசிஐ, ஐடிபிஐ எல்லாமே வரும் சரிங்களா. யூடிஐ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு நிதி நிறுவனங்களுக்கு கீழே வர்றது எல்லாமே. இந்த 4மே ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் 1லேருந்து 4 வரைக்கும் எல்லாமே வரும் சரிங்களா. ஸோ இதில் ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லைனர் நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தோம் ஆர்பிஐ பற்றின. ஸோ அதுலேயும் டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், காகித பண முறை டேஷ் யாரு கீழே வந்து நிர்வகிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. காகித பணமுறை வந்து பார்த்திங்கன்னா மைய பணவியல் அதிகாரிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கப்பட்டது. ஸோ அவங்க தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க காகித பணமுறை சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ளவற்றுள் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை? கொஷினை கரெக்டாக படித்து பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது வந்து அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எது இல்லை அப்படின்னா ஃபினான்ஸ் இன்க்ளூஷன், அதாவது வந்து உள்ளடக்க நிதியம். ஸோ இது வந்து கிடையாது சரிங்களா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், நில வள வங்கி விவசாயிகளுக்கு டேஷ் கடன்களை வழங்குகிறது. நில வள வங்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த கடன்களை வழங்குகிறது அப்படின்னா நீண்ட கால தேவை. ஆப்ஷன் சி லாங் டேர்ம் நீட்ஸ். நீண்ட கால தேவைக்கான கடன்களை வழங்குகிறது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ரெப்போ விகிதம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, நோட் பண்ணிக்க. ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னப்பா? ரெப்போ விகிதம் அப்படின்னா ரிசர்வ் வங்கி வந்து வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். ஸோ அதாவது வந்து வங்கியை வந்து கடன் வாங்குறாங்கல்ல, ஸோ அதில் வந்து ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம் தான் என்ன சொல்லுவோம்? ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவங்க கூட இன்ட்ரெஸ்ட் தான் வந்து என்ன ரெப்போ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. வந்து ரொம்ப ரிப்பீட்டாக இந்த கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன செயல்பாடுகள் இருந்தது, அதாவது அவங்களோட பணிகள் என்னென்ன அப்படின்னா நாணய வெளியீடு, அரசாங்கத்தின் வங்கியாளர், வங்கிகளின் வங்கியாளர், பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட ரிசர்வ் வங்கியோட செயல்பாடுகள் பணிகள் தான் சரிங்களா. நாணயம் வெளியிடுறாங்க, அரசாங்கத்தின் வங்கியாளர்னு சொல்லுவோம், வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவோம்ல, இது ஆர்பிஐ தான் சரிங்களா. வங்கிகளுக்கு எல்லாத்துக்குமே பெரிய வங்கி அதுதான். பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட ஒர்க்கு தான். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 1, 2, 3 and 4. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் சரிங்களா. உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி ஆகட்டும், பாலிட்டி, எக்கனாமிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் ரெஃபர் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒன்லைனர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் பாக்ஸ் கொஷின்ஸுமே தனியாக நம்ம கொடுத்துறோம். எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு திட்டங்கள், அதே மாதிரி திட்டக்குழு, நிதி ஆயோக்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஆர்பிஐலேருந்தும் கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும் சரிங்களா. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின்ஸ் வரும். அதுக்கு தான் ப்ரீவியஸ் கேட்ட எல்லா கொஷின்ஸையும் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுற காரணம். ஏன்னா மேக்ஸிமம் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? எது வந்து மத்திய அரசு கீழே வருது அப்படின்னா வங்கிகள் தான் சரிங்களா. மத்திய அரசு கீழே வர்றது வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதாவது வந்து மீள் ரெப்போ விகிதம். ரெப்போ விகிதம்னா என்னென்னு பார்த்துட்டோம். ரிவர்ஸ் மீள் ரெப்போ விகிதம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எதுப்பா? வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் தான் சரிங்களா. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம் தான் இது மீள் ரெப்போ விகிதம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்எம்இயின் துறையை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கியுள்ளது. ஸோ எம்எஸ்எம்இன்னு என்னப்பா சொல்லுவோம்? ஸோ அதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வரும் மைக்ரோ,
ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ஸோ அந்த மாதிரி வரும்ல. ஸோ அந்த துறையை எளிதாக்குவதற்கு அரசாங்கம் பின்வரும் முக்கிய அம்சங்களை தொடங்கியுள்ளது. ஸோ அந்த ஆதார் கார்டு இதெல்லாமே இதோட இதில் தான் வரும். சரிங்களா. ஸோ இது கடன் அணுகல், சந்தை அணுகல், தொழில்நுட்ப மேம்பாடு. சரிங்களா. ஸோ தொழில்நுட்பம் மேம்படுத்தல். சரிங்களா. ஸோ இது 3மே வரும். ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் பி 1, 2, 3மே சரிதான். சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் எக்ஸ்பான்ஷனும் நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்எம்இனா என்ன? மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். சரிங்களா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. FEMAனா என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1947 வந்து பார்த்திங்கன்னா கொள்கை இந்திய பொருளாதாரத்தில் எவ்விதம் உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. FEMA வந்து 1947 கொள்கை வந்து இந்திய பொருளாதாரத்தில் எவ்விதம் உதவுகிறது அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்துறதுக்காக, வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்த, வெளிநாட்டு மூலப்பொருட்களை மாற்றுவதை பாதுகாக்கிறதுக்காக, வெளிநாட்டு மூலப்பொருட்களை மாற்றுவதில் பாதுகாக்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரையறைகள் கொடுக்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா FEMA வந்து இந்த கொள்கை வந்து உதவுது. சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3மே வரும். சரிங்களா. வேலைவாய்ப்புகளை கட்டுப்படுத்த கிடையாது. சரிங்களா. இது வெளிநாட்டு கம்பெனிகளை கட்டுப்படுத்த, வெளிநாட்டு மூலப்பொருட்களை மாற்றுவதில் பாதுகாக்க, வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வரையறைகள் கொடுக்கறதுக்காக தான் இந்த கொள்கை வந்து உதவுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி எதுப்பா? கிராமம் சைடே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுக்கு கொடுக்குற அந்த கடனுக்கான உச்ச வங்கி எது சொல்லுவோம் அப்படின்னா நபார்டு வங்கி தான் சொல்லுவோம். சரிங்களா. நபார்டோட எக்ஸ்பான்ஷன் என்னப்பா? நோட் பண்ணிக்கோங்க. நபார்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன வரும்னா நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவோமா? ஸோ என்ன? நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா. டெவலப்மெண்ட். சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. நபார்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஸ் முறை பின்பற்றப்படுகிறது. ஸோ ரிசர்வ் வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்களே. ஸோ அதுக்கு வந்து என்ன முறை பின்பற்றப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச இருப்பு, மினிமம் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச இருப்பு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியம்ப்பா. என்ன முறைன்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த வங்கி கடன் வழங்குவதில் கடைசி புகலிடம் என்று அழைக்கப்படுகிறது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI தான். சரிங்களா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் டேஷ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கியாகும். எது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாக செயல்படும் வங்கி ரிசர்வ் வங்கி தான். சரிங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்னு நோட் பண்ணிக்கோங்க. பேங்கிங் எக்ஸாம்லையும் கூட கேட்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற குரூப் 4 குரூப் 1லையும் கூட உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்த கேள்வி மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. எது சரின்னு பாருங்கள். காகித பணத்தை வெளியிடுதல் சரி. தொழிற்சாலை உரிமம் வழங்குதல், தொழிற்சாலைகளுக்கு வந்து லைசன்ஸ் வந்து இவங்க கொடுக்கறது கிடையாது. சரிங்களா. ஸோ இது வந்து தவறு. அரசுக்கு வங்கியாக செயல்படுதல் சரிதான். சரிங்களா. காகித பணத்தை வெளியிடுது, அரசுக்கு வங்கியாக செயல்படுதல், ரெண்டுமே வரும். இது எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா 1, 3 மட்டும்தான் சரி. சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இதோட பணிகள் என்னென்ன அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யாருப்பா? பாரத ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓஸ்போன் ஸ்மித் அவர்கள். ஆப்ஷன் ஏ ஓஸ்போன் ஸ்மித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநராக இருந்தாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் கீழ்கண்ட பணிகளை ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது? ஸோ 4 பணிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிசர்வ் பேங்க்கோட பணிகள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. பார்க்கலாமா. ஃபஸ்ட் வந்து நினைப்பாங்க பணத்தை வெளியிடுதல், காகித பணத்தை வெளியிடுதல் சரிதான். வங்கி கடன்களை கட்டுப்படுத்தல். ஸோ வங்கி கடனை வந்து கட்டுப்படுத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான். அரசின் வங்கின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி மாற்று வீதத்தை கட்டுப்படுத்தல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க்கோட ஒர்க்கு தான். சரிங்களா. பணிகள் தான். காகித பணத்தை வெளியிடுதல், வங்கி கடன்களை கட்டுப்படுத்துதல், அரசின் வங்கி, மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா RBIயோட ஒர்க்கு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி எல்லாமே வரும். அடுத்த கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள் என்னென்னப்பா? ஸோ கொஷின்ஸ் எப்படி வந்து மாற்றி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ரிசர்வ் வங்கியோட முக்கிய பணிகள் என்னென்னப்பா? பணம் வெளியிடுதல் சரிதான். பாதுகாப்பு பெட்டகம்ங்கிறாங்க. ஸோ இது வந்து வராது.
கடன் கடிதம். ஸோ இதுவுமே வராது. வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவோம். கரெக்டாக? வங்கிகளின் வங்கி எதுப்பா? இந்திய ரிசர்வ் வங்கி தான். சரிங்களா? இது வந்து காகித பணத்தை வெளியிடுது. ஸோ வேறு என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த கொஷினில் பார்க்கலாம். பாயிண்ட் பை பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸாக வேணும் அப்படின்னா நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் எதுப்பா? ஸோ பணிகள் செயல்பாடுகள் எல்லாமே ஒன்று தான்ப்பா. நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுதல். கரெக்டு தானே? நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டுகளை வெளியிடுதல். அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல். அரசாங்கத்திற்கு வங்கியாளராக செயல்படுதல். நாட்டில் கடன் முறைகளை ஒழுங்குபடுத்துதல். நாட்டில் இருக்கிற அந்த கடன் முறைகளை வந்து ஒழுங்குபடுத்தலோட வேலையும் வந்து இது ஆர்பிஐயோட வேலை தான். சரிங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1, 2, 3மே சரிதான். செயல்பாடுகள் பணிகள் எல்லாமே உங்களுக்கு அதில் ஒன்றா தான் வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. நபார்ட் வங்கி. நபார்ட் வங்கி என்னப்பா? விவசாய நிதி அல்லது கடன்னு சொல்லுவாங்க. நபார்ட் வங்கியோட வேலை என்ன? விவசாய நிதி அல்லது கடன்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சினா என்ன? வீட்டு நிதி அல்லது கடன்னு சொல்லுவாங்க. வீட்டு நிதி அல்லது கடன்னு சொல்லுவாங்க. ஐடிபிஐ. ஐடிபிஐ வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிதி அல்லது கடன்னு சொல்லுவாங்க. தொழில் நிதி அல்லது கடன். எஸ்ஹெச்ஜி வந்து பார்த்திங்கன்னா நுண்ணிய நிதி அல்லது கடன். நுண்ணிய நிதி அல்லது கடன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் அல்லது ஆர் லோன். சரிங்களா? நபார்ட்னா என்ன? விவசாய நிதி அல்லது கடன். ஹெச்டிஎஃப்சிங்கிறது வந்து வீட்டு நிதி அல்லது கடன். ஐடிபிஐ அப்படிங்கிறது வந்து தொழில் நிதி அல்லது கடன். எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிறது வந்து நுண்ணிய நிதி அல்லது கடன். ஆன்சர் 4, 3, 1, 2 ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், எந்த ஜோடி தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? ஆர்பிஐ வந்து வங்கிகளின் வங்கின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ தானே பார்த்த பொறுத்துக்கலாம். ஆர்பிஐ வந்து வங்கிகளின் வங்கின்னு சொல்கிறது சரி. எஃப்சிஐனா என்னப்பா? வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? எஃப்சிஐங்கிறது வந்து தவறு, இது கிடையாது. கரெக்டாக? ஐடிபிஐ அப்படிங்கிறது வந்து தொழில் நிதி சரிதான். எக்ஸிம் வங்கி அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்கான நிதி உதவி. கரெக்டாக? இதுவும் சரி. தவறானது வந்து எஃப்சிஐ தான். இப்போ எஃப்சிஐயோட வேலை என்னப்பா? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட 200 ரூபாய் காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேலின் கையொப்பத்துடன் டேஷ் அன்று வெளியிடப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்டு 200 ரூபா நோட்டு வந்து காகித பணத்தை ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் உர்ஜித் பட்டேல் அவர்களோட கையெழுத்தோட எப்போ வந்து வெளியிட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 25/8/2017 வந்து வெளியிட்டாங்க. 25/8/2017 வெளியிட்டாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எதுப்பா? ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக கேட்பாங்கப்பா. 1843ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி எது? மெட்ராஸ் வங்கி. பேங்க் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. பேங்க் ஆஃப் மெட்ராஸ். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நபார்டு வந்து தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1982. ஆப்ஷன் ஏ 1982. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாள் கேட்கலாம், இல்லை ஆண்டும் கேட்கலாம். சரிங்களா? இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனலைஸ் ஆனது எப்போ, அரசுடைமையாக்கப்பட்டது வந்து எப்போ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ ஜனவரி 1, 1949. ஜனவரி 1, 1949 வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா நேஷனலைஸ் ஆகப்பட்டது. ஸோ இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கிறதுக்கு கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி பணம் சாராத பணிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுப்பா வரும்? வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதல். இது வந்து அதில் சாராத பணி தான் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அதுக்கு ரிலேட்டட் அது இல்லாத பணிகள் ஆப்போசிட்டாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பணிகள் கேட்கல, சாராத பணிகள் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்தல் வந்து அதோட பணிகள் தான். ஸோ இது வராது. அந்நிய செலவாணி மாற்றத்தை கட்டுப்படுத்துதல். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட ஒர்க்கு தான், பணிகள் தான். வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல். ஸோ வணிக வங்கிகளுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறது வந்து ஆர்பிஐயோட பணிகள் கிடையாது. கரெக்டாக? அடுத்து வைப்பு காப்பு திட்டம். வைப்பு காப்பீட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வராது. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து சாராத பணிகள் அப்படிங்கும்போது சிஎன்டி தான் வரும். கரெக்டாக? வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல், வைப்பு காப்பீட்டு திட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சாராத பணிகள். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சிஎன்டி வந்து ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றினை கவனத்தில் கொள்க.
நடவடிக்கைகளின் கணக்கு, வாராந்திர அறிக்கை, பெறுதல் செலுத்தல் அறிக்கை, வருட இருப்பு நிலை குறிப்பு. இவற்றுள் ரிசர்வ் வங்கியின் முக்கிய அறிக்கைகளை குறியீடுகள் மூலம் தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கிய அறிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட குறியீடுகள் மூலம் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ இதில் இதுப்பா சரி. நடவடிக்கைகளின் கணக்கு சரிதான். வாராந்திர அறிக்கையும் வரும். பெறுதல் செலுத்தல் அறிக்கை வந்து இதில் கிடையாது. சரிங்களா. வருட இருப்பு நிலை குறிப்பும் இதில் இருக்குது. சரிங்களா. இந்திய ரிசர்வ் வங்கியோட முக்கிய அறிக்கைகளோட குறியீடுகள் தான் கேட்டிருக்காங்க. நடவடிக்கைகளின் கணக்கு, வாராந்திர அறிக்கை, வருட இருப்பு நிலை குறிப்பு வந்து அதில் வரும். சரிங்களா. ஆன்சர் வந்து 1, 2, 4 இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி கரெக்டாக. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் கூற்றை கவனிங்க. இந்திய ரிசர்வ் வங்கி அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன் அப்படிம்பாங்க. கரெக்டு தானே. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்நிய செலவாணிகளின் பாதுகாவலன் அப்படிம்பாங்க. சரிதான். இந்திய ரிசர்வ் வங்கி 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. கரெக்டாப்பா. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்போ வந்து தொடங்கப்பட்டது? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்லைனர் பார்த்துட்டோம், ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துட்டோம். கரெக்டாக. ஸோ தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி முதல் நிலை கடன் ஈஓன் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலை கடன் ஈஓன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இல்லைன்னா ஸோ இது வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அரசின் அரசு செலவினங்களுக்கு பணம் வழங்குதல் போன்ற பணிகளை செய்கிறது. சரிதானே. இது வந்து சரி. கரெக்டாக. அப்போ 2, 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்போ வந்து துவங்கப்பட்டது, அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கியோட முதல் நிலைக்கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாதுல்ல. ஸோ வங்கிகளின் வங்கி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது ஆர்பிஐக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வாங்கிக்கலாம். சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் யார்ப்பா? இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய இயக்குநர்கள் குழுவின் தலைவர் வந்து ரிசர்வ் வங்கி கவர்னர், ஆர்பிஐ கவர்னர்னு சொல்லுவோம். கரெக்டாக. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்குனர் குழுவோட தலைவராக இருக்கார். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் டேஷ் பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றது. அவை டேஷ் என்ன சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகிறது, அது வந்து எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக. ஸோ இது இருக்க 2 இருக்குது. சரிங்க. தமிழ்நாட்டில் 2 பிராந்திய கிராம வங்கிகள் இருக்குது. என்னென்னா பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி. சரிங்களா. பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். டேஷ் சுய உதவிக்குழுக்கு, அதாவது வந்து சுய உதவிக்குழுக்கு குறுநிதி அளிப்பது டேஷின் நோக்கம். ஸோ எதோட நோக்கம்னு கேட்டிருக்காங்க. உதவிக்குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது வந்து எதோட நோக்கம்னா நபார்டோட நோக்கம். சரிங்களா. டேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னாலே இது நபார்ட் தான் வரும். சரிங்களா. மைக்ரோ ஃபினான்ஸ் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். நுண்நிதி என்பது எதை குறிக்கிறது? நுண்நிதி அப்படிங்கிறது வந்து குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினருக்கு நிதி சேவைகள் வழங்குதல். நுண்நிதி அப்படிங்கிறது வந்து குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர்கள் வந்து நிதி சேவை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்நிதி மைக்ரோ ஃபினான்ஸோட ஒர்க்கு. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் நபார்டு என்பதன் கீழ் இடம்பெறாத வங்கிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நபார்டு கீழே வராத வங்கிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வராதுப்பா? ஆப்ஷன் சி ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி வராது. சரிங்களா. எது வரும்னா மாநில கூட்டுறவு வங்கிகள், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் சொல்லுவாங்கள்ல, மாநில கூட்டுறவு வங்கிகள் வரும். ஊரக வட்டார வங்கிகள் வரும். ரீஜனல் ரூரல் பேங்க்கும் வரும். அதே மாதிரி மாவட்ட மைய கூட்டுறவு வங்கிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நபார்டு வங்கி கீழே வரும். சரிங்களா. எது வராதுன்னா ஏற்றுமதி வளர்ச்சி வங்கி, எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் பேங்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இது கீழே வராது. அடுத்த கீழே வந்து பாருங்கள். த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் RIDF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஷின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நபார்டு கீழே தான் வரும் அதெல்லாமே. சரிங்களா. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி வந்து பார்த்திங்கன்னா நபார்டு கீழே வர வங்கிகள். அடுத்த கேள்வி. கீழ்காண்பவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத்துறையின் ஒரு பகுதி அன்று? இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத்துறையில் ஒரு பகுதி அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுப்பா? மனிதவள ஆள் சேர்ப்பு துறை. மனிதவள ஆள் சேர்ப்பு துறை. அடுத்த கேள்வி பாருங்கள். ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் என்னப்பா? ஸோ இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. ஸோ ரெப்போ விகிதம், ரெப்போ விகிதம், சார் ரிவர்ஸ் ரெப்போ விகிதம். ஸோ அதுவும் தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா.
ஸோ என்ன சொல்லுங்கள், அதாவது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும் தான் வந்து இதுனா ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என அழைக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்வியில் இது ரிசர்வ் வங்கியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல் நிலைக்கடன் ஈவோன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அது வந்து நான் தவறுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா கடைசி நிலைக்கடன் ஈவோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இதான் ரிசர்வ் வங்கி சரிங்களா. ஸோ அதுக்காக தான் அந்த இடத்துல நான் சொல்லலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி நிலைக்கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது வந்து இக்கட்டான சூழலில் கூட வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடமிருந்து மட்டுமே கடன் பெற இயலும் சரிங்களா. ரிசர்வ் வங்கியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எல்லா வங்கிகளுக்கும் கடன் தரும், வணிக வங்கிகளுக்கு எல்லாத்துக்குமே கடன் தரும். ஆனால் இக்கட்டான சூழ்நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா வணிக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கியிடம் மட்டுமே கடன் பெற இயலும். ஸோ அதனால தான் வந்து கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கேயுமே கிடைக்காத சூழ்நிலையில் ஆர்பிஐ கிட்ட மட்டும்தான் வணிக வங்கிகள் வந்து கடன் வாங்குவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அதுக்கான வட்டி விகிதத்தை தான் என்ன சொல்லுவாங்க, ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த டைமில் நான் சொல்லலை. ஸோ இங்கே சொல்லணும் டீட்டெயிலாக சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறு நிதியாக்க நிறுவனங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இப்போ வரும், தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. மறு நிதியாக்க நிறுவனங்கள் எது? தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. அடுத்த கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பண கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து மலிவான பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும். ரிசர்வ் வங்கி வந்து பணக்கொள்கையை வந்து பின்பற்ற ரொம்ப கம்மியாக மலிவு விலையில் வந்து இது பண்ணாங்கன்னா நம்மளோட வட்டி வீதம் வந்து குறையும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கீழே வந்து பாருங்கள், பின்வரும் வகையை பொறுத்துக்க. நிதிக்கொள்கை வந்து வரி விதிப்பு, பணவியல் கொள்கை ரொக்க இருப்பு விகிதம், ஆர்பிஐ அப்படின்னா நாணயத்தாள்களை வெளியீடு, கடன் கட்டுப்பாடுனா கடன் விநியோகம். கரெக்டாக. நிதி கொள்கைனா வரி விதிப்பு, பணவியல் கொள்கைனா ரொக்க இருப்பு விகிதம், ஆர்பிஐ அப்படின்னா நாணயத்தாள்களின் வெளியீடு, கடன் கட்டுப்பாடுனா கடன் விநியோகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2 தான் சரி. ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்கால கொஷின்ஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க்குகளை கொடுத்து அதோட எப்போ அரசுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து சொல்லி கூட கேட்கலாம். ஸோ பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. அடுத்த கொஷின், ஐடிபிஐ பேங்க் வந்து 1976, நபார்ட் வந்து 1982, விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1963, மாநில நிதி கழகங்கள் 1951 சரிங்களா. ஐடிபிஐ வந்து 1976, நபார்டு 1982, விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் வந்து 1963, மாநில நிதி கழகங்கள் வந்து 1951. ஆன்சர் 4, 3, 1, 2 தான் சரி. ஸோ இந்த மாதிரி ஆண்டுகளும் வந்து பொறுத்துக்கெல்லாம் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், கீழ் காண்பவற்றுள் எது இந்திய ரிசர்வ் வங்கியில் மத்திய அலுவலகத்துறையின் ஒரு பகுதி அன்று? ஸோ இது ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ மனிதவள ஆள் சேர்ப்பு துறை வந்து இதில் இல்லை சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் யூனிட் 5ல் இந்திய பொருளாதாரத்திலிருந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ பற்றினதும், நார்மலாக பேங்க்கு மற்ற இம்பார்ட்டன்ட் பேங்க்குகளாக என்னென்ன, ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் எப்படி சொல்கிறோம், எந்த வங்கிகள் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ஒன்லைனர் அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயிலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். இப்போ காம்போ ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400 ருபீஸில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு எல்லாமே சேர்த்து. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். Thank you.